சென்னை பனையூரில் உள்ள தாவேக அலுவலகத்தில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருப்பதாக அண்மை தகவலை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் தாமரைக்கனி வழங்க கேட்கலாம். வணக்கம் தாமரைக்கனி, இந்த கூட்டத்தில் என்னென்ன விவாதிக்கப்பட இருக்கிறது? கூடுதல் விவரங்கள். வணக்கம் திவ்யா. சென்னை பனையூரில் இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைமை அலுவலகத்தில் கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டமானது இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது. ஏற்கனவே கட்சியில தற்காலிக பொறுப்பாளர்களாக நியமிக்கப்பட்டு தற்போது கட்சியினுடைய பணிகளை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. எனவே கட்சியினுடைய அடிப்படை விதியின்படி கட்சியின் மாவட்ட செயலர்களை விரைவில் நியமிக்க வேண்டும் என கட்சியினுடைய தலைவர் விஜய் உத்தரவிட்டிருக்க சூழ்நிலையில அனைத்து மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட தலைவர்கள், மாவட்ட செயலாளர்கள் என அணி தலைவர்கள் அனைவருக்குமே அழைப்பு விடப்பட்டு தற்போது அனைவருமே கட்சியினுடைய அலுவலகத்திற்கு வர தொடங்கியிருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் இந்த மாவட்ட செயலர் கூட்டமான தொடங்கியிருக்கிறது. கட்சியினுடைய தலைவர் விஜய் படப்பிடிப்பில் இருப்பதால் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் புசியான் தலைமையில் இன்றைய தினம் இந்த மாவட்ட செயலர் கூட்டம் கூடுகிறது. ஏற்கனவே மாவட்டந்தோறும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு கட்சியினுடைய மாவட்ட செயலாளர்களை தேர்வு செய்யக்கூடிய பணியில புசியானந்த் ஈடுபட்டு வந்தாலுமே மாவட்ட செயலாளர்கள் நியமிப்பதில் பெரும் சிக்கலானது கட்சியினுடைய தொடர்ந்து இருந்த நிலையில உடனடியாக இந்த மாதத்திற்குள் கட்சியினுடைய மாவட்ட செயலர்களை உடனடியாக நியமிக்க வேண்டும் எனவும் விஜய் உத்தரவிட்டிருக்கிறார். அதன் அடிப்படையில ஒரு கருத்து கேட்பு கூட்டமானது இன்றைய தினம் நடைபெறும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த கருத்து கேட்பு கூட்டம் முடிவு பின் மாவட்ட செயலர்களை தேர்வு செய்து விரைவில் அதற்கான அறிவிப்புகள் வெளியாகும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே கட்சியினுடைய தேர்தல் ஆலோசகர் இருக்கக்கூடிய ஜான் ஆரோக்கியசாமியினுடைய ஆடியோ வெளியாகி பெரும் பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கிறது. எனவே அது தொடர்பாக இன்று ஒரு முழு விளக்கத்தை ஆனந்த் மாவட்ட தலைவர்கள் மத்தியில கூறுவார் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் மார்ச் மாதத்திலிருந்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருப்பதால் அடுத்த கட்ட பணிகள் எந்தெந்த மாவட்டத்திற்கு முதலில் பயணம் மேற்கொள்ள வேண்டும், எனவே அந்தந்த பணிகள் ஈடுபடுவதற்கு புதிதாக தேர்வு செய்யப்படக்கூடிய மாவட்ட செயலர்களுக்கு புதிய அறிவுரைகள் வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே இன்றைய தினம் நடைபெறக்கூடிய இந்த ஆலோசனை கூட்டம் முடிவுக்கு பிறகு இந்த வாரத்திற்குள் எப்பொழுது வேணாலும் புதிய மாவட்ட அதிகாரப்பூர்வ மாவட்ட செயலர்களுடைய பட்டியல் வெளியாகும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. திவ்யா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி தாமரைக்கனி.